கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஆசைப்பட்டதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க ரேவதி. என்ன ரேவதி, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ என்ன ஆசைப்பட்டு என்ன நடக்கலைங்கிறாங்க. ஆமாம், நம்மளுக்கு தலை தீபாவளி மாப்பிள்ளை வெடி வெடிச்சா அது எவ்வளோ நல்லா இருக்கும். அது வெடிக்கும் போது ஐ லவ் யூன்னு கத்தணும் போல் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அந்த வெடியை வச்சு நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் சத்தமாக சொல்லணும்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி, சரி உன்னோட ஆசையை நிறைவேற்ற நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை வெடி எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். கார்த்தி அந்த வெடி வைக்க போகும்போது ரேவதி ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்து குதூகலமாக கொண்டாடணும்னு ஆசையோடு நிற்கிறாங்க. அங்கே சாமுண்டீஸ்வரி வந்துடுறாங்க. ரேவதி, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அம்மா, மாப்பிள்ளை வெடி வைக்கலான்ட்டு இதோ பட்டாசு எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க ரேவதி. நீங்கள் தனியாக பட்டாசு வச்சிட்ருக்கீங்களா? காலையில் எல்லோரும் இருக்கும்போது இந்த வெடி வச்சா நல்லாயிருக்கும் இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லை ரேவதி ஆசைப்பட்டா, அதான் நான் எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை, காலையில் எல்லோரும் ரெடியாகி வந்ததுக்கப்புறமா இந்த வெடியை வச்சுக்கலாம், அப்போ தான் எல்லோரும் சந்தோஷமாக குதூகலமாக இருக்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இது கேட்ட கார்த்தியும், ஆமாத்த நானும் அதான் சொன்னேன், ஆனால் ரேவதி தான் கேட்க மாட்டேன்ட்டா. சரி, ரேவதியோட ஆசைக்காகத்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க. பரவாயில்ல மாப்பிள்ளை, எடுத்து வச்சுருங்க, நம்ம காலையில் எல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி ரேவதி, நீ அதை எடுத்து வச்சுருங்கிறாங்க கார்த்தி. ரேவதி சளிச்சுக்கிட்டே, போங்க, நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த பட்டாசு கூட என்னால் வைக்க முடியலையே அப்படின்ட்டு போகிறாங்க. பரவாயில்ல, வெடியிருக்குள்ளேயே என்ன ஆகிட்டு போகுது, வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் ரேவதி அந்த பட்டாசு எடுத்துகிட்டு வந்து ரூம்லேயே வச்சிடுறாங்க. வெடிஞ்சதும் எழுந்திரிச்சு எல்லாரும் குளிச்சு ரெடியாகி வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாத்துக்கும் புது துணி கொடுக்குறாங்க. எல்லாரும் புத்தாடை போட்டுட்டு தீபாவளி கொண்டாடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு எல்லாரும் கோயிலுக்கு சந்தோஷமாக புறப்பட்டு இருக்காங்க. சந்திரா கார்த்தியை பார்த்து நினைக்கிறாங்க, டே இது உனக்கு தலை தீபாவளியும் இதுதான், கடைசி தீபாவளியும் இதுதான், இன்னையோட உன் கதை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு வராங்க சந்திரா. எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சந்திராவுக்கு ஃபோன் வருது. முத்துவேல் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்ன சந்திரா, அங்கே என்ன நடக்குதுங்கிறாங்க. மாமா கொஞ்சம் போருங்க, இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் மாப்பிள்ளை வெடி தான் வைக்க போகிறாங்க. வச்சதும் அந்த மாப்பிள்ளையோட கதை முடிஞ்சிட போகுது, அப்போ நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேங்கிறாங்க சந்திரா. ஆஹா சூப்பர் சந்திரா, ஆனால் யாருக்கும் எந்த சந்தேகம் வரலையே இல்லைங்கிறாங்க. யாருக்கும் எந்த சந்தேகம் வரல, வந்ததும் மாப்பிள்ளை வெடி தான் வச்சு வெடிக்க வைக்க போகிறோங்கிறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் இதை விஷயத்தை காளிமா கிட்ட சொல்கிறாங்க. காளிமா இதை கேட்டுட்டு, ஆஹா சூப்பர், இது வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த டிரைவர் பையன்கிட்ட தோற்றுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ சாமுண்டீஸ்வரி மூலமாகவே இப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம். சாமுண்டீஸ்வரி கொடுத்த அந்த மாப்பிள்ளை வெடியை வைக்கட்டும், தலை தீபாவளி கொண்டாடுற அந்த டிரைவர் பையன் இன்றைக்கி ஒரே அடியாக கொண்டாடிட்டு போகிறான் பாருங்கங்கிறாங்க காளிமா. நாம் நினச்சது இன்றைக்கி தான் மனசுக்கு நிறைவேற போகுதுங்கிறாங்க. ஆமாம் களிமா, இது வரைக்கும் அவன் முன்னாடி நம்ம தோற்று போய்கிட்டே இருந்தோம், ரொம்பவே அசிங்கமாக போச்சு, ஆனால் இந்த தடவையாவது நம்ம ஜெயிக்கணுங்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அந்த டிரைவர் பையன் மட்டும் அந்த வீட்டிலேருந்து ஒளிஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பமே நம்ம பிடிக்கல தான், நம்ம ஆட்டி வைக்கிற மாதிரி தான் ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தலை தூக்கி நிமிர வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க களிமா. எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே நவீன் துர்கா 2 பேரும் மார்வெஸ்ட்டில் வந்திருக்காங்க. இது சாமுண்டீஸ்வரிக்கு இன்னாருன்னே தெரியாமல் புது ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அத்தை கையாலேயே நீ புது ட்ரெஸ் வாங்கிட்ட, உனக்கு சந்தோஷமானு கார்த்தி கேட்குறாங்க. ஆமாம் மாமா, நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, அம்மா கையால் நான் இந்த தலை தீபாவளி கொண்டாடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, இது எல்லாமே உங்களால தான் மாமா, நீங்கள் தான் இதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட பாட்டி சொல்கிறாங்க, இதை பார் துர்கா, என் பேரை நினச்சா எதுவும் நடத்தாமல் விட மாட்டான், அது சந்தோஷமான விஷயத்தில் தான் முடியும். பாட்டி, என்னது உங்கள் பேரன்னு சொல்கிறீங்க, ஏன் இவங்கெல்லாம் மட்டும் உங்கள் பேரன் இல்லையா, அவர் மட்டும்தான் உங்கள் பேரனா அப்படின்னு துர்கா கேட்குறாங்க. அப்போ தான் பாட்டிக்கு புரியுது, ஐயோ என்னது இவன் முன்னாடி இப்படி சொல்லிட்டோமா அப்படின்ட்டு பாட்டி மறுபடியும் சமாளிக்கிறாங்க. என்ன துர்கா இப்படியெல்லாம் கிராஸ் கேள்வி கேட்டுட்ருக்க, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கார்த்தி என் பேரன், அதே மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நவீனும் எனக்கு பேரன் தான், ஏன் மயில் வாகனமும் எனக்கு பேரன் தான், இதெல்லாம் போய் பிரித்து பேசிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லவும், சரி பாட்டி சரி எல்லாரும் உங்கள் பேரன் தான், நாங்கள் எல்லோரும் உங்கள் பேத்தினா அவங்க உங்கள் பேரன் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதும், சரி இன்னைக்கு தலை தீபாவளி யாருக்கு, கார்த்தி மாமாவுக்கும் ரேவதி அக்காவுக்கும் தானே, அவங்க தான் முதல்ல அந்த மாப்பிள்ளை பட்டாசு வச்சு வெடிக்கணுங்கிற மாதிரி ஒரு வெடியை நான் பார்த்ததே இல்லை, நான் இதை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க சுவாதி. மாப்பிள்ளை அந்த பட்டாசு எடுத்தாங்க, இதை நேற்று நைட்டே ரேவதியும் மாப்பிள்ளையும் வைக்க போனாங்க, நான் தான் தடுத்து நிறுத்தி நாளைக்கு காலையில் எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், ராஜராஜன் கேட்டுட்டு, என்ன சாமுண்டீஸ்வரி சொல்கிறேன், இதை நைட்டே வைக்கணுன்னாங்களா, மாப்பிள்ளையும் ரேவதியும் வச்சுருப்பாங்களாங்கிறாங்க. ஆமாங்க, நான் சொன்னதுனால ஏதோ வெயிட் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா, அடடா நேற்று நைட்டே வச்சுருந்தா 2 பேரும் போய் சேர்ந்துருப்பாங்களே, இப்போ நல்ல தகவலோடு நாம் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியிருக்கலாம், இதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எங்கள் அக்கா கறியை கெடுத்து போட்டாலேன்னு நினைக்கிறாங்க சந்திரா. இப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த வெடியை கொண்டு வந்து வெய்யுங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த ரூமுக்கு போய் அந்த வெடி எடுக்கலான்ட்டு போகிறாங்க. அந்த மாப்பிள்ளை வெடி எடுத்ததும் அதுக்குள்ளே இருந்து பார்க்குறாங்க, அதுக்குள்ளே ஒரு செயின் இருக்குது. யார் இந்த செயினோ அப்படின்னு சொல்லி அந்த செயினை திறந்து பார்க்குறாங்க. அதில் முத்துவேலோட ஃபோட்டோ இருக்குது.
இவரோட செயினும் ஃபோட்டோ எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? நம்ம இந்த வெடியை பற்றி பேசும்போது சந்திராவோட முகம் மாறிச்சே, அப்போ இதில் ஏதாவது சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்களா? முத்துவேல், சந்திரா, சிவனாண்டி இவன் 3 பேருமே இந்த வெடியில் ஏதாவது ஒரு மாறுதல் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு கார்த்திக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்ட கார்த்தி சந்தேகப்பட்டது உண்மையாகுது. கார்த்தி சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக மயில் வாகனத்தை கூப்பிட்றாங்க. மயில் வாகனம் வந்து என்ன சகலை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த பொருளெல்லாம் நீங்கள் தானே வாங்கிட்டு வந்தீங்க, வாங்கிட்டு வந்த பட்டாசெல்லாம் இதுதானா, நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. மயில் வாகனம் என்ன சகலை என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட்டாங்கிறாங்க. ஆமாங்க எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, நீங்கள் வாங்கின பட்டாசு இருக்கா இல்லை வேறு ஏதாவது பட்டாசு இருக்கான்னு பாருங்கங்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி சந்தேகப்பட்டீங்க சகல, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க மயில் வாகனம். அப்போ கையில் வச்சுருந்த செயினை எடுத்து அந்த டாலரையும் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க கார்த்தி. அதை பார்த்ததும் மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சகல என்னது, இந்த செயினில் இந்த முத்துவேலோட ஃபோட்டோ இருக்குது, நான் வாங்கின பட்டாசு கடையில் முத்துவேலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சகலை நீங்கள் சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு, அப்போ அவன் தான் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான்னு தெரியுது, அதை எப்படி சகலை நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க மயில். வாங்கின பட்டாசு விட வேறு பட்டாசு மாற்றி வச்சிருக்கணுங்கிறாங்க. சகலை எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நேற்று நான் தண்ணி குடிக்கலாம்னு கிச்சன் பக்கம் வந்தேன், அப்போ இந்த ரூமில் ஏதோ உருட்டுற சத்தம் கேட்டுது, நான் கூட சரி எளியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நின்று கூட பார்த்தேன். அப்போ தான் சின்ன மாமியார் அந்த பக்கமாக போனதை பார்த்தேன், ஆனால் அவங்க என்னை கவனிக்கல, நான் அவங்கள கவனிச்சிட்டேங்கிறாங்க மயில்வானம். அப்போ தான் கார்த்திக்கு உண்மை புரிஞ்சு போச்சு, சந்திரா முத்துவேலை வச்சு தான் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன மாமியார் அந்த நேரத்தில் இருக்காக வெளியில் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க காவலுக்கு நிறுத்தி வச்சுட்டு இந்த முத்துவேல் தான் இந்த பட்டாசு எதையாவது மாற்றி வச்சிருப்பானா, நம்ம கதையை முடிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்களான்னு மயில் வாகனம் கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி ஆமாம் சந்தேகமே இல்லை, இது அந்த ஆளோட வேலை தாங்க, முன்னாடியே நீங்கள் பார்த்ததுனால பரவாயில்லைங்கிறாங்க. சரிங்க, நேற்று நீங்கள் வாங்கி அந்த பட்டாசுக்கும் இந்த பட்டாசுக்கும் வித்தியாசம் தெரியுதான்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்கிறாங்க கார்த்தி. மயில் வாகனம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. சகல இந்த மாப்பிள்ளை வெடின்னு இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வித்தியாசமாக இருக்குது, நான் இந்த மாதிரி பட்டாசை வாங்கவே இல்லை, இது ஏதோ வித்தியாசமாக இருக்குதுங்கிறாங்க. அதை பார்த்ததும் கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஏதோ பயங்கரமான வெடிங்க, தலை தீபாவளிக்கு நானும் ரேவதியும் தான் முத இந்த பட்டாசை வெடிப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வேறு ஏதோ பட்டாசை வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் இது பட்டாசும் கிடையாது, ஆளை தீக்கிற வெடி, நாட்டு வெடி வச்சா மனுஷங்களையே தீர்த்து கட்டிடும், அந்த வெடியை தான் கொண்டு வந்து மாற்றி வச்சுருக்காங்கங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டது மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சகல இப்போ பார்த்ததுனால பரவாயில்ல, ஆனால் நைட்டே ரேவதி ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் ரேவதியும் தனியாக போய் வெடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், நிலைமையை யோசிச்சு பாருங்கள். நல்ல வேலை அத்தை வந்து தடுத்து நிறுத்தினாங்க, ஏதோ ஆண்டவன் பண்ணியதில்லை, இப்போ கூட நம்ம பார்த்ததுனால பரவாயில்ல சகல. இப்போவும் யோசிக்காமல் கொண்டு போய் நம்ம பட்டாசு தான் வச்சுருந்தோன்னா அங்கே இருந்த எல்லாருமே செதறி போயிருப்பாங்கிறாங்க மயில் வாகனம். சகல இப்போ என்ன செய்யலாம், இதை வெளியில் எடுத்துகிட்டு போகலின்னா சின்ன மாமியாருக்கு சந்தேகம் வரும், கொண்டு போனால் ஆளை திட்டு போடும், என்ன பண்ணலாங்கிறாங்க மயில் வாகனம். அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கிற வெடியை எடுத்துகிட்டு போயிடலாம், இந்த வெடியை நம்ம கொண்டு போய் சேர்த்துற இடத்துல சேர்த்திடலாங்கிறாங்க. இது கேட்ட மயில் வாகனம் எங்கே சேர்த்தணும் அப்படின்னு கேட்கும். முத்துவேல் வீட்டில் தான் அப்படின்னு காட்டி சொல்லுவோம், அதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி மயில் வாகனம் அந்த பட்டாசு எடுத்துகிட்டு போய் முத்துவேல் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க. தேவதி காட்டிக்கிட்டே என்னங்க இந்த பட்டாசு எடுத்துகிட்டு வரக்கு இவ்வளோ நேரமாங்கிறாங்க. இல்லை ஒவ்வொன்றா பிரித்து எடுத்துகிட்டு வர வேண்டாமா, அதான் எடுத்துகிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க. கார்த்தி கொண்டு போய் வச்சு எல்லாரும் பட்டாசு வெடிக்கலான்னு ஆசையாக அவளோட கார்த்தியும் ரேவதியும் அதை வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் பக்கத்தில் நிற்கும் போது சந்திரா மட்டும் தனியாக போய் நழுவி நிற்கிறாங்க. இதை பார்த்த கார்த்தி என்னத்தை இந்த பட்டாசு வைக்கும்போது நீங்களும் கூட பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்குமில்ல வாங்கங்கிறாங்க. இல்லை அந்த புகை எனக்கு அலர்ஜி சேராது அப்படி இப்படின்னு சொல்லி நெவந்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த வெடி வெடிச்சா என்ன ஆகும்னு எனக்கு தாண்டா தெரியும், இதோட நீங்கள் 2 பேரும் காலி, எங்கள் அக்கா கத்தி கதறத அழுகிறத நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. நான் எனக்கு இதெல்லாம் சேராது, நான் வரல அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. மயில் வாகனம் பார்த்துட்டு அட வாங்கட்ட, நாங்கள்லாம் வச்சு வெடிக்கும்போது நீங்கள் மட்டும் பொக்குன்னு பார்த்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. கையை விடுறாங்கிறாங்க சந்திரா. அங்கே எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. இந்த பட்டாசு வெடிக்கும் போது ஐ லவ் யூன்னு வெடிக்குமே, அதை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சந்திரா கண்ணை இறுக்கி முடிட்டு காதரண்டையும் பற்றிட்டு ஐயோ என்னாக போதோ தெரியலையே அப்படின்னு பயத்தில் நிற்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் அந்த பட்டாசு கொளுத்துறாங்க. அதை அப்படியே பறந்து வெடிச்சு ஐ லவ் யூன்னு அப்படியே லைட்டு வெளிச்சமாக மின்னிக்கிட்டு வருது. இதை பார்த்த கார்த்தி ரேவதி எல்லாருமே கை தட்டிக்கிட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரா மட்டும் எங்கே எந்த சவுண்டும் காணுமே அப்படின்னு நான் பார்க்குறாங்க. ஐ லவ் யூன்னு தீப்பொறியாக பறந்துட்டு இருக்கிறத பார்த்த சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நம்ம வச்ச வெடி இப்படி வெடிக்குது, ஆளையே தூக்குற மாதிரி பெரிய வெடியை வச்சிருக்கேன்னு மாமா சொன்னார். ஆனால் இங்கே என்னடானா இவங்க 2 பேருக்கும் காதல் மலை மொழிகிற மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வித்தியாசமான வானவேடிக்கையாக இருக்குதுன்னு சந்திராவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. மாமா மாற்றி வைக்கிறேன்னு சொன்னவரை என்ன செஞ்சாருன்னு தெரியலையே, இதை உடனே போய் மாமா கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கார்த்தியும் மயில் வாகனம் சிரிக்கிறாங்க. இங்கே பார்த்தா சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி கையிலோட கதையை முடிக்கிறதுக்கு வெடி வைக்கிறேன்னு மாமா சொன்னார். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலையே, வித்தியாசமாக வெடியை வெடிச்சதுங்கிறாங்க. அங்கே டமார்னு வெடிக்கும்போது ஐயோ சந்திரா என்னாச்சுன்னு தெரியலையே, இங்கே பெரிய வெடி வெடிச்சிருக்குங்கிறாங்க. ஐயோ அப்படியா என்னன்னு பாருங்கிறாங்க. அங்கே முத்துவேல் செதறி கிடக்குறாங்க. பட்டாசு இடமாறி போச்சுங்கிறாங்க சிவனாண்டி. இதை கேட்ட சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே காளிமா முத்துவேல் கிடக்கிறத பார்த்து பயந்து நிற்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.